பள்ளியோட விட்டு போன வீட்டுக்கு போனால் என்ன பண்ணும்? மூஞ்சியில் கை காலெல்லாம் கழுவிட்டு இதுக்கு என்ன சாப்பிட்டு ஏன்னா வீட்டு பணம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அப்படி இல்லைன்னா சரி எதுவுமே கொடுக்கல அப்படின்னாக்கா புக் எடுத்து ஒரு பக்கம் ஃபுல்லாக வாசிப்போம். தப்பா ரைட்டோ, அப்பா இருக்க போகிறாங்க, அம்மா இருக்க போகிறாங்க, இல்லை அண்ணா அக்கா என்ன இருக்க போகிறாங்க, நம்ம தப்பு படித்தா தப்பா படிக்கிறான்னு சொல்லி கொடுப்பாங்களா இல்லையா? நீ ஆட்டோமேட்டிக் நீ படிக்க ஆரம்பிச்சாலே அவங்க காது கேட்கும் தப்பா படிக்கிறான்ற வார்த்தை. சரியா? அப்போ என்ன பண்ணணும்னா நாமளும் படிக்கணும். சரி படித்து முடிச்சிட்டியா, அதுக்கு என்ன பண்ணோம்? விளையாடு, கொஞ்ச நேரம் விளையாடு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஃபுல்லாக பார்த்து எழுது. அந்த ஃபுல் ஸ்டாப்பு, கம்மா, ஆச்சரியக்குறி எல்லாமே போட்டுட்டு அண்ணா கையில் அக்கா கையில் கூட திருத்துக்கா அப்படின்னு சொல்லு. அப்போ அவங்க திருத்துவாங்க. அப்போ சப்போஸ் திருத்துலையா, நீ திருத்து, நீ என்ன தப்பு பண்ணி நீ பார்ப்பல. சரியா? அதுதான் நாம இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நாமளா முயற்சி எடுத்தாதான் நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியும். நல்ல நிலைமைக்கு வரணும் என்ன எல்லாருக்கும் இருக்கா? டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், வக்கீல் ஆகணும், டீச்சர் ஆகணும் அப்படின்னா இந்த வயசுலேயே நம்ம நினைச்சாதான் உண்டு. சரியா? அதனால தான் நாங்கள் சின்ன சின்ன பசங்க 3வது 4வது படிக்கிற பசங்களை யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க ஊக்கப்படுத்துங்க. அவங்களுக்கு மெடல் ஷீல்டு எல்லாம் கொடுக்க போகிறோம். இது போல் நீங்களும் இப்போ இவங்க 3 பேரை பார்த்து அடுத்தது நீங்கள் இருப்பான், ஐயோ அடுத்த வருஷம் நானும் வாங்கணுன்ற எண்ணம் வரும் இல்லையா? இப்போ இந்த வருஷம் நான் 3வது தான் கொடுக்க போகிறேன். அடுத்தது 4, 5 ஏன்னா 1, 2 வந்து அவங்க புத்தகத்தை புதுசாக பார்க்குறாங்க, ஆக்காங்காச்சும் புதுசாக கற்றுக்குறாங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கு போட்டி வைக்க தயாராக. சரியா? நீங்கள் 2 வருஷம் புத்தகத்தை பார்த்துட்டீங்க, ஆக்காங்காச்சியாக பார்த்துட்டீங்க. 3வது நல்லா படித்து எக்ஸாம் நல்லா மார்க் எடுத்தீங்கன்னா தான் 4th போகிறாங்க இல்லையா? அப்போது 3வதுலேருந்தே நம்ம தயாராகணும். ஃபஸ்ட்டு அது பிரச்சனை, இது 2 அது போயிட்டு முதல்ல கிளாப் பண்ணுறீங்களா? சரி